அனைவருக்கும் வணக்கம். ஆபாச நாயகன் யூடியூபர் முக்தார் கைது செய்யப்பட்டிருக்கான். இதை பற்றின முழு விவரம் மற்றும் நம்மளுடைய முதலமைச்சருடைய முதல் நிதி ஆயோக் நாளைக்கு டெல்லியில் நடக்கிறதா இருக்குது. இதை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். சேனலுக்குள்ளே வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை பண்ணிடுங்க. இந்த வீடியோவை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விவரம் புரியும். ஆபாச நாயகன், ஆபாச யூடியூபர், கேவலப்பட்டவன் அப்படின்னு சொல்லலாம். ஏகப்பட்ட விஷயத்தில் முக்தாரை நம்ம இணைச்சு பேசலாம். அவ்வளோ தூரம் ஒரு ஆபாச நாயகனா வலம் வந்தவர் தான் இந்த யூடியூபர் முக்தார் அவர்கள். மற்றும் பார்த்தீங்கன்னா திருச்சி சூர்யா, அவங்க 2 பேரும் பாஜக முன்னாள் நிர்வாகியான அலிஷா அப்துல்லா அவங்களுடைய இரட்டை குழந்தைகளை பற்றி ரொம்ப மோசமாக சித்தரித்து அண்ணாமலை அவர்களோடலாம் இணைச்சி வச்சு அந்த அலிஷா அப்துல்லா அவங்க மேலே இல்லாத வீண்படிகள்லாம் சுமத்தி அவங்களோட சேனலில் வீடியோ போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அவங்க பயங்கரமாக கண்ணீர் மல்க நம்மளுடைய தமிழக முதலமைச்சருக்கு கோரிக்கை வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க கோரிக்கை வச்ச மறுநாளே திருச்சி சூர்யாவை நம்மளுடைய தமிழக காவல்துறை கைது பண்ணிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா முக்தார் அப்ஸ்டாண்ட் ஆயிட்டாப்ல. என்னன்னா ஊரை விட்டு ஓடிட்டாருன்னு சொல்லணும், தமிழ்நாடை விட்டே போயிட்டாருன்னு சொல்லணும். ஏன்னா திமுக தீய சக்தி அப்படின்றது இந்த முக்தாரை காப்பாற்றுறதுக்கு ஏகப்பட்ட இடத்துல இறங்கி வேலை பார்த்துருக்கு. அது போக திருமாவளவன் அவர்களும் காப்பாற்றுறதுக்கு 2-3 விஷயம்லாம் பேசினாருன்னு சொல்லிட்டு பரவலா நியூஸ் எல்லாம் பரவச்சு அதுக்கு அவர் மறுப்பும் தெரிவிச்சிருக்காரு. யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா அவங்களை கைது பண்ணுறதுக்கு நாங்கள் உறுதுணையாக தான் இருப்போமே தவிர நாங்கள் அதை தடுக்கலாம் மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கப்புறம் இவன் எங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு வலை வீசி தேடிக்கிட்டு இருந்த சைபர் கிரைம் போலீஸாருக்கு இவன் கர்நாடகாவில் இருக்கிற சொந்தக்காரங்க வீட்டில் தங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. உடனே பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வச்சே அவனை கைது பண்ணிட்டு போது தப்பிக்க ட்ரைலாம் பண்ணி பல்வேறு விஷயம்லாம் நடந்திருக்கு. படத்தில் நடக்கிற மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற சில பேர் சொல்லியிருக்காங்க, தகவல் கொடுத்துருக்காங்க. அந்த போலீஸார் அவங்கள கைது பண்ணி இப்போ தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காப்புல. அவருக்கு என்னெல்லாம் தண்டனை கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக எதிர்பார்த்தே ஆகணும். ஏன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த யோசிச்சு பாருங்களேன், இதுக்கு முன்னாடி காமராஜர் ஐயா அவர்களை பற்றின ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான நியூஸை பரப்பி ஹரி நாடார் மற்றும் முக்தாருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகி அதுக்கப்புறம் ஹரிநாடர் அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தவரை உள்ள தூக்கிட்டு போய் வச்சு, ஏன்னா இவன் பார்த்தீங்கன்னா முக்தார் அவனோட சேனலில் உட்காந்து வடை பஜ்ஜி டீ எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற தமிழ் நடிகைகள், அரசியல் கட்சியில் இருக்கிற தமிழ் பிரமுகர்கள், அதாவது பெண் பிரமுகர்கள் இவங்களெல்லாம் வச்சு ரொம்ப அசிங்கமாக ஆபாசமாக வீடியோ பேசுறது, அவங்க பெட்ரூம்குள்ளே போய் எட்டி பார்த்த மாதிரி வீடியோ பேசுறது மட்டும்தான் இந்த ஆபாச முக்தாரோடைய ஒரு முக்கியமான வேலையாக இருந்துச்சு. இப்போ திருச்சி சூர்யாவும் அதே மாதிரி தான் பக்கத்தில் நின்று விளக்கு பிடிச்ச மாதிரியே பேசுவாங்க 2 பேரும் மாமாக்காரங்க மாதிரியே. அதனால தான் இந்த காவல்துறை இவங்களை கைது பண்ணியிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி தீய சக்தி ஆட்சியில் இருந்தாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இவங்க தப்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. முழுக்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இவங்க 2 பேருமே வீடியோ போடுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரை பாரபத்தியில் நம்மளுடைய தமிழக வெற்றி கழக மாநாடு ஒன்று நடந்துச்சு, 2வது மாநில மாநாடு. அதுக்கு பார்த்தீங்கன்னா முக்தார் வந்திருந்தான். நாங்கள்லாம் அங்கே தான் இருந்தோம். அப்போ குழாயில் பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் நல்லா வந்துக்கிட்டு இருக்கிற தண்ணியவே அடைச்சி வச்சு லேசாக திறந்து பார்த்தீங்களா தண்ணி வரல. பொதுமக்களுக்கு தண்ணி வசதி கூட செய்யாத தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு தப்பாக பொய்யா பேச உடனே நம்ம நிர்வாகிகள்லாம் அங்கே திரண்டு அவனை அடிக்காத குறையா வெளியில் அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. நல்ல புடநிலையே போட்டு பற்றி விட்டாங்கன்னு சொல்லணும். அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் மதுரையில் பயங்கரமாக நடந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை அதிகமாக தாக்குறதே இவனோட ஒரு வேலையாக வச்சிருந்தான். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சீமானா இருக்கட்டும், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களா இருக்கட்டும், ஏகப்பட்ட பேரை இன்னைக்கு தாக்கி பேசிக்கிட்டே இருக்கும்போது அலிஷா அப்துல்லா அவர்களுக்கு இப்பதான் 3 மாசத்துக்கு முன்னாடி இரட்டை குழந்தைகள் பிறந்துச்சு. இவங்க ஒரு ரேஸ் சாம்பியன். இவங்க முன்னாள் பாஜக நிர்வாகியா இருந்தவங்க. இவங்க பாஜகவில் இருக்கும்போது அண்ணாமலை அவர்களுடைய அதாவது ஒரு கட்சியில் இருந்தவங்கன்னா 4-5 பேர் அடிக்கடி தொடர்பில் சந்திச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் திருச்சி சூர்யாவும் முன்னாடி பாஜகவில் தான் இருந்தாப்ல. அப்போ அவர் இருக்கும்போது நானும் அண்ணாமலையும் அலிஷா அப்துல்லாவும் பார்த்தீங்கன்னா அவங்க இப்படிலாம் இருந்தாங்க, நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேனலில் பயங்கரமாக உட்காந்து பேசி தான் இன்னைக்கு இந்த நிலைமையில முக்தார் தள்ளப்பட்டிருக்காரு. இது இந்த ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பல்வேறு விஷயங்கள், பல்வேறு வழக்குகள், ஏன் குண்டாசு பாயிற அளவுக்கு கூட இவர் மேலே வழக்குகள் நிறையா இருக்குது அப்படின்றது ஒரு தகவல். அடுத்து பார்த்தீங்கன்னா இது இந்த முக்தார் அப்படின்றதோட நின்றக்கூடாது அப்படின்றது நிறைய பேர் ஒரு கருத்தாக இருக்குது. இன்னைக்கு பைல்வான் எடுத்துக்கோங்க. பைல்வான் அப்படின்ற ஒரு போல்டு கண்டிப்பாக இப்போ நம்ம சேனல்ல இருந்து நம்ம வயதானவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறோம், ரொம்பவே மரியாதை கொடுக்குறோம். ஆனால் இந்த மாதிரி பைல்வான் மாதிரி யாருக்கெல்லாம் நம்ம மரியாதை கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கணும். ஏன்னா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு நடந்திருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சு நடக்கும், பாதி தெரியாமல் நடக்கும். தமிழ் சினிமா அப்படின்னு ஒரு ஞாபகம் வந்துருச்சு. இன்னைக்கு இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் இன்னைக்கு இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிருக்காரு. அன்னாருடைய ஆன்மா இரவின் திருவடியில் சரணடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு
வேண்டுதல் வச்சுக்குவோம். இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சரும் வந்து அவருடைய ஒரு அஞ்சலியை செலுத்திட்டு தான் இன்னைக்கு டெல்லி கிளம்புறதா இருக்காரு. அப்ப இப்பேற்பட்ட தமிழ் சினிமால வந்து இன்னைக்கு கண்கூட பார்த்த நிகழ்வா மாரியே இன்னைக்கு பைல்வான் வந்து பேசுவாரு. பழைய நடிகைகள், பழைய நடிகர்கள் இவங்கலாம் வந்து இந்த மாரி பண்ணாங்க. ஒருத்தர் வந்து ஒருத்தர் கூட வாழ்ந்ததே கிடையாது. கிட்டத்தட்ட 100, 200ன்னு போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமா இன்னைக்கு தமிழ் சினிமானா பேச வேண்டிய விஷயம் நெறைய இருக்கு. நெறையா வந்து இன்னைக்கு புதுசா வர நடிகர்களுக்கு கத்துக் குடுக்கலாம். இப்படிலாம் வந்து தமிழ் சினிமால இங்கலாம் இதெல்லாம் இருக்கும்பா. இதெல்லாம் வந்து நீங்க ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிவுரை குடுக்கலாம். அதெல்லாம் அந்த ஆளுக்கு தெரியாது பைல்வானுக்கு. பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமா இவன் அவன் கூட போனான், அவன் இவன் கூட போனான். இந்த இயக்குனர் அப்படியா, இந்த இயக்குனர் இப்படியா, இந்த மியூசிக் டைரக்டர் இப்படியா, இப்படிலாம் பண்ணா தான் அவங்க வாய்ப்பு குடுப்பாங்களாம். காசு வேணும்னா அவங்க நைட்ல போய் கதவ தட்டுவாங்களான்னு சொல்லிட்டு, ஆபாசமா பேசுறதே பார்த்தீங்கன்னா, இந்த பைல்வான், முக்தார் இவங்களுடைய வேலை. அதனால கண்டிப்பா தமிழக அரசு இந்த பைல்வானே ஒரு கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒரு கருத்து. அடுத்து 2வது விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டெல்லியில நிதி ஆயோக் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் 2வது முறையா டெல்லிக்கு போயிருக்காரு. நிதி ஆயோக் அப்படின்ற கூட்டம் பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமா இந்தியால இருக்கிற அனைத்து மாநிலங்களுக்கான நிதி பங்கீட பத்தி பேசுற ஒரு மிக முக்கியமான ஒரு கூட்டம். இதுல தான் வந்து இப்ப நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் புதுசா வந்து இன்னைக்கு பதவி ஏற்றிருக்கார் அப்படின்றனால, இதுக்கு முன்னாடி இருந்த அரசால செயல்படுத்தப்பட்ட ஏகப்பட்ட திட்டங்கள் வந்து இன்னைக்கு கிடப்புல கிடக்கு. அப்ப அதுக்கான ஒரு நிதிகள் வந்து திரும்ப நம்ம வாங்க வேண்டியிருக்கு. நேத்து கூட பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. பேரிடர் மேலாண்மை துறைக்கு 1000 கோடி ரூபாய் வந்து மத்திய அரசிட்ட கேட்ட உடனே வந்து 1000 கோடி ரூபாய் விடுவிச்சிருக்காங்க. இன்னைக்கு திமுக அரசா இருந்தா யோசிச்சு பாருங்க என்ன நடந்திருக்கும். அவங்க கேட்டிருப்பாங்க. கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா அங்கருந்து ஒரு பாதி வரும், இல்ல காவாசி வரும். என்ன காரணம்? ஏன்னா தீய சக்தி ஆட்டைய போட்டுரும். நம்ம நிதி குடுத்தோம்னா ஒட்டுமொத்தமா அவங்க பேங்க் லாக்கர்ல தான் போய் தூங்கும்ன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மத்திய அரசுக்கு நல்லா தெரியும். அதனால தான் வந்து இவ்வளோ தூரம் அவங்க வந்து கண்டிப்பா இருந்திருக்காங்களே தவிர, தீய சக்தி மேல நம்பிக்கை இல்லாத ஒரே காரணம். இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் கேட்டிருக்காரு. மக்களுக்கு இத பண்ணணும்னு கேட்ட உடனே வந்து விடுவிச்சிருக்கு நம்மளுடைய மத்திய அரசு. அப்ப இது போல நெறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய தமிழக அமைச்சர் நாளைக்கு நிதி ஆயோக் கூட்டத்துல பேசுறதா இருக்காரு. இது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஷெட்யூல்ல நெறைய இருக்கு. நம்மளுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை சந்திக்கிறார். அப்புறம் துணை குடியரசுத் தலைவரான சிபி ராதாகிருஷ்ணனை சந்திக்கிறார். அதுக்கப்புறம் பாஜக மூத்த தலைவரான அமித்ஷா அவர்களை சந்திக்கிறார். இது போக கூட்டணி கட்சி தலைவர்களான ராகுல் காந்தி, சோனியா காந்தி இவங்க எல்லாத்தையும் வந்து சந்திக்கிறதா இருக்காரு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர். 3 நாள் பயணமா போயிருக்காரு. கிட்டத்தட்ட 12ஆம் தேதி வந்து மத்தியானத்துக்கு மேல தான் வருவார் அப்படின்ற ஒரு தகவல் குடுத்திருக்காங்க. அப்ப ஒட்டுமொத்தமா நாளைக்கு இந்நேரம்லாம் வந்து அங்க நிதி ஆயோக் கூட்டம் நடந்துட்டு இருக்கும். அப்ப பிரதமர் மோடி அவர்களுடைய நேரடியா பேசுறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்கு. நிறைய நம்மளுடைய தமிழகத்துக்கு தேவையான நிதிகள், இந்த கடன் சுமையில தமிழகத்தை எப்படிலாம் மீட்டெடுக்கிறது, புதுமையான திட்டங்கள் இது எல்லாத்துக்குமே வந்து வித்திடுற மாதிரி வந்து பல்வேறு விஷயங்களை நாளைக்கு நம்ம பேசுறதா இருக்கும். அது நாளைக்கு நான் வீடியோல தெளிவா சொல்றேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தொழில்துறை அமைச்சரான கீர்த்தனா அவர்கள் ஏகப்பட்ட விஷயம் வந்து நீங்க நம்மளுக்கு மறைமுகமா, அதாவது நியூஸ்ல நீங்க பாப்பீங்க 1, 2 தான் வந்து வந்திருக்கும். அவங்க வந்து இன்னைக்கு நாடா போய், ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி அவங்க வந்து பல்வேறு நாடுகளுக்கு போயிருக்கிறவங்க, அவங்க வந்து தொழில்துறை சார்ந்த ஒரு படிப்பு படிச்சிருக்கிறவங்க. அதனால தான் அவங்கள தொழில்துறை அமைச்சரா வந்து நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் வந்து நியமிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது தென்கொரியா நாட்டுக்கு போயிருக்காங்க. ஹுண்டாய் நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தோட கப்பல் துறைமுகம் நம்மளுடைய நாட்டுல அமையறதா இருக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கான தமிழ்நாட்டுல அமையறதா இருக்கிறதுக்காக அந்த ஒரு முன்னேற்பாடுகளுக்கான ஒரு விஷயத்துக்கு போயிருக்காங்க. அடுத்து அவங்க நம்ம நாட்டுக்கு வரும்போது அதுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் வந்து கையெழுத்தாகக்கூடும். கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபாய் அப்படின்றது அதோட மதிப்பா இருக்கு. அப்ப இவ்வளோ பெரிய வந்து விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு தமிழகத்துல இருந்து வேற மாநிலங்களுக்கு போறதாலாம் வந்து நீங்க போலியா நியூஸ்லாம் பார்க்கலாம். அதெல்லாம் தயவு செய்து நம்பாதீங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுல வெளிநாடுகள்ல இருந்து வர முதலீடுகள் ஒண்ணு தமிழகத்துக்கு வரும், இல்ல ஆந்திரா, கேரளா அந்த மாதிரி போகும். எல்லாமே தமிழகத்துக்கு தான் வரும் அப்படின்றதுக்கெல்லாம் வேலை இல்ல. அதனால பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு, நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு எந்த மாதிரியான திட்டங்கள் தேவையோ அனைத்தையும் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் கொண்டுட்டு வந்து அதிகப்படியான அதாவது பணியிடங்களை உருவாக்கி இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்றது தான் தமிழக அரசோட உன்னத ஒரு நோக்கமா இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்மளுடைய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா பாரதி ராஜா அவர்களுக்கு அஞ்சலி யாரா செலுத்தணும்னா நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.